ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ச் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். நான் உங்கள் பிரசாந்த். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ஒரு தமிழ் யூடியூபரை பற்றி. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பி கட்ச் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது அப்டேட்ஸ், புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கு இந்த ரீசெண்ட் டைமில் இருக்க சோஷியல் மீடியாவில் வந்து யார் என்ன செஞ்சாலும், என்ன காரியம் செஞ்சாலும் எது சரி எது தவறு என்பது ஒருடைய பார்வைக்கு உட்பட்ட விஷயமா தான் மாறி இருக்கு. இப்போ இதற்கு உதாரணமா சொல்ல போனா, இப்ப ரீசெண்ட் டைம்ல யூடியூப்லயே ஒரு ஃபேமஸான இர்ஃபானை பத்தி நாங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இவர் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை ஒரு பார்க்க முடியறதா இருக்கு. ஃபுட் பிளானிங் மூலம் பிரபலமடைந்த இவர் பல்வேறு விதமான வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபேமஸா மாறி வராரு. ஆனா ஃபேமஸான அளவுக்கும் சமூகத்துல ஒவ்வொரு செயலிலும் இவர் செய்யற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு பிரச்சனையா மாறுது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் விமர்சனத்துக்குள்ளார் என்றும் சொல்லலாம். முழுவதுமா சொல்ல போனா இர்ஃபான் வீவ் யூடியூப் சேனலுக்கு மொத்தம் 40 லட்சத்துக்கு மேல அதிகமான சந்தாதாரர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவர் உணவு பிளாக்கிங்ல தொடங்கி உலகம் முழுவதும் பயணம் செஞ்சு உணவின் தனித்துவங்கள் ஆகியவற்றை சமீப காலமாக பல சர்ச்சையிலும் அதன் ரிவ்யூ இப்படியான விஷயங்களை மாட்டியிருக்காரு. இவரது புகழ் மற்றும் யூடியூப் பயணம் பல இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருந்தாலும் சமூக தளங்கள்ல வந்து இவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் பெரும் விவாதத்துக்குள்ளாகி மாறி வருது. நேற்றைய தினம் வந்து, அதாவது முந்தானத்து விஷயத்தை சொல்றேன், உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டதில்ல. இதை முன்னிட்டு இர்ஃபான் தனது மனைவியுடன் ஏழை மக்களுக்கு உதவ அவர் திட்டமிட்டிருந்தார். சாலையோரத்தில் வசிப்பவருக்கு உணவுப் பொருட்களும் பணமும் வழங்கும் செயல்பாட்டை ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு வந்தார். ஆனா இந்த எதிர்பாராத விதமாக ஒரு சில பிரச்சனைகளையும் அவர் மாட்டிக்கிட்டாரு. உதவி பெற வந்த ஏழை மக்களின் சில பொருட்களை வாங்குவதற்காக பரபரப்பாக செயல்பட்டார். அப்போது வந்து இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி அவரிடம் கையை நீட்டாதீங்க, அசிங்கமாக நடந்து கொள்ளாதீங்க என்று கூறியதாக வீடியோல காணக்கூடியது. இதனால சமூக வலைத்தளங்களில் இவரது செயல்பாடு விமர்சனத்துக்குள்ளாயுது. உதவி செய்கிற என்ற பெயர்ல வந்து ஏழை மக்களை அவமதிக்கிறாரா அல்லது சமூக அக்கறையுடன் செயல்பட்டாரா என்பதுதான் தற்போதைய விவாதமாக மாறி இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வல கையில செய்யற உதவி இடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சில பேர் வந்து செய்யற உதவிய யூடியூப் மூலமா பதிவேற்றி சோசியல் மீடியால அது மூலமா வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இதுவும் ஒரு கண்டென்ட் தான் என்று சொல்லலாம். அது ஹெல்ப் ஹியூமனிட்டி மூலமா இவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த இர்ஃபான் இந்த சம்பவத்திற்கு பலரும் ஆதரவாகவும் எதிராகவும் சில பேர் கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. விஜய் டிவில வந்து அதே பிகாய் நியூஸ் தொகுப்பாளர் பார்வதியும் கூட இர்ஃபான் மீது கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எங்களால பார்க்க முடியுது யூடியூப்ல. புது பணக்காரன் ஆனாலும் இப்படித்தான், அவனுக்கு அவ்வளவுதான் மூளை என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற கருத்துக்கள் பிரபலங்களின் செயல்பாடுகள் எவ்வளவு உண்மையா இருக்கின்றது என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கு. பிரபலமாக இருப்பதும் ஒவ்வொரு செயலிலும் பக்குவமாக இருக்க வேண்டியது கட்டாயத்தையும் அது நினைவுபடுத்துது எங்களுக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் உதவியை ஒரு பொது நிகழ்வாக மாற்றுவதா அல்லது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியதா என்பது பெரும் விவாதங்களுக்கு உள்ளாயிருக்கு. ரத்தன் டாடா போன்ற பெரிய தொழில் அதிபர்கள் செய்த பல உதவிகள் வெளியே தெரியாம அமைதியாக நடந்திருக்கு. ஆனா சமீபத்து ரீசெண்ட் டைம்ல நீங்க சமூக சோசியல் மீடியால பாத்தீங்கன்னு சொன்னா உதவிகள் கூட ஒரு கண்டென்ட் மாறி வருதுன்னு சொல்லலாம். இர்ஃபான் வீ செய்து நல்ல நோக்கத்தோட இருந்தாலும் அவர் செஞ்ச சில வெளிப்பாடு தவறாகவே போய்விட்டது என்று பலரும் சொல்றாங்க. உண்மையான மனிதாபிமானம் விளம்பரத்திற்காக செய்யப்படுவதல்ல. உதவி செய்வது, அதை வீடியோவாக பதிவு செய்வது, அதை வெளியிடுவது மட்டுப்படக்கூடாது என்பதுதான் உண்மை. உண்மையான கருணை அது செய்பவரும் பெறுபவரும் மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் மூலம் பிரபலமாக மாறுவது எளிது. ஆனா அந்த புகழை சரியான விதத்துல கையாக முக்கியம். இர்ஃபான் போன்ற பிரபலங்கள் இனிமேல் எந்த செயலிலும் பக்குவமாக இருக்க வேண்டும் என்பது சமூக வலைதள பயனர்களின் வேண்டுகோள். உதவியை உதவியாக செய்ய வேண்டும், அதை கண்டனாக மாற்றாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.